ஆற்றுல ஒரு சுபகாரியம் அப்படின்னாக்க ஒரு கல்யாணம் கார்த்தின்னா பந்தக்கால் முகூர்த்தம்னு ஒன்று பண்ணுவோம். இந்த பந்தக்கால் முகூர்த்தத்துக்கு மூங்கில் மரத்தை தான் வச்சு நம்ம மஞ்சள் தடவி குங்குமம் தடவி எல்லா பூஜையும் பண்ணி பந்தக்கால் முகூர்த்தம் பண்ணுவோம். என்னத்தினால மூங்கில் மரத்தை செலக்ட் பண்ணுறோம்? ஏன்னா மூங்கில் நல்லா ஒசரமாக வளருமா, செழிப்பாக இருக்குமா. அதனால் அவள் ஈடுபடுற அந்த வாழ்க்கையும் நல்லா செழிப்பாக வரணும், நல்லா ஒசந்த நிலைக்கு அந்த தம்பதிகள் வரணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்துக்காக தான் அப்படி பண்ணுறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்துலலாம் இப்போ குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் நம்ம பத்திரிக்கை வைக்கிறோம் இல்லையா, ஒரு கல்யாணம் கார்த்தின்னா அந்த மாதிரி அந்த காலத்தில் ராஜாவுக்கும் வைக்கணுமா, பத்திரிக்கை வைக்கணுமா. அவர் என்ன பண்ணுவாராம், தான் வர முடியாது எல்லா கல்யாணங்களுக்குங்கிறதுனால ஒரு அரசாணைங்கிறது ஒன்று அனுப்புவாராம். அதை ரிசீவ் பண்ணினா என்ன அர்த்தம்னா, இதை நான் அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா. அதை பின்பற்றி தான் அடுத்தது பந்தக்கால் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கமும் நடைமுறையில் வந்ததுன்னு சொல்லப்படுறது.